மக்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த விளாக் ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த சனிக்கிழமை குட்டீஸ் 2 பேத்துக்குமே ஸ்கூல் இருந்தனால ஈவினிங் போல் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செய்கிறது பெருசு இல்லை, நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இன்றைக்கி வீட்டில் வந்து பழம் இருந்தது. அதனால பழ பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். இது பண்ணுறதுக்கு மைதா மாவு, மஞ்சத்தூள், சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குட்டீஸ் மட்டும்தான் இப்போ வீட்டில் இருக்கனால அவங்களுக்கு அளவாக செஞ்சு கொடுத்துட்டு மீதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். குட்டீஸ் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பாலும் நம்ம செஞ்ச பஜ்ஜியும் சாப்பிட்டு அவங்க வந்து டியூஷனுக்கு போயிட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி சாம்பார் வச்சு வைக்கணும். சாம்பார் இல்லாமல் வேறு ஏதாச்சும் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ வேண்டாம், காலையில் பொங்கலுக்குமே சாம்பார் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரே வச்சு விட்டுற போகிறேன். பசங்க 4:30 ஸ்கூல் விட்டு வந்து அப்படியே 5:30 பார்த்தீங்கன்னா டியூஷன் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 8, 8:15 அந்த மாதிரி தான் டியூஷன் முடிஞ்சு வருவாங்க வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு படுக்கிறதுக்கு மணி 9 மணி ஆயிரும். காலையில் 5:50க்குலாம் நான் வந்து எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் தொழுதுட்டு அப்படி பசங்களை வந்து எழுப்பி அவங்களுமே தொழுதுட்டு மதர்ஷாவுக்கு போக கரெக்டாக இருக்கும். பசங்க மதர்ஷாவுக்கு 6:30க்குலாம் போயிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா 7:30க்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அப்படி ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி அப்புறம் ஸ்கூலுக்கு போய் ரிட்டன் வீட்டுக்கு வந்து டியூஷன் போக அப்படி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டைமிங். இந்த சைடு அடுப்பில் ஒரு ரொம்ப சிம்பிளான சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் வந்து நான் வந்து பொங்கலுக்கும் இட்லிக்கும் யூஸ் பண்ண போகிறனால கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இந்த சாம்பாருக்கு நான் சேர்க்க போகிற மசாலா வெறும் மஞ்சள்தூள், சாம்பார் தூள் இது 2 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2-3 கொதி விட்டுட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டில் மல்லித்தலை தூவி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நைட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நைட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, காலையில் வந்ததுமே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜியும் அதுக்கப்புறம் டீயும் வச்சு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால தொழுதுக்கப்புறம் அப்படியே வந்து மீன் மார்க்கெட்டுமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து தொழுதுக்கப்புறம் அப்படியே வந்து மீன் மார்க்கெட்டுமே கிளம்பிட்டோம். இன்றைக்கி மதர்சா, ஸ்கூல், டியூஷன் இப்படி எதுவுமே இல்லை. இன்றைக்கி பையன் வந்து ஒரு 9-10 மணி வரைக்கும் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டான். கடைக்கெல்லாம் போய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னைய மட்டும் கூட்டு போகலாமா, அண்ணாவை மட்டும் கூட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக இருந்தால் ஐஸ்கிரீம்லாம் காமிச்சதுக்கப்புறம் பாப்பாவோட கோவம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஃபஸ்ட் டைம் 8 மணிக்கெலாம் இன்றைக்கி வந்து மீன் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சமையல் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டான். மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜேபி மீன் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே மீனில் எல்லா சைடுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு இதை வந்து வெயிலில் வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்க போகிறோம். மசாலா தடவின மீனை வந்து வெயிலில் வச்சுட்டு அப்படியே குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழம்பு தாளிச்சு விடுறதுக்கு பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு தேங்காய் கூட கொஞ்சமாக வெந்தயத்தை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். குழம்புக்கு தேவையான புளியுமே ஊறிட்டுருக்கு. இப்போ குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஊற வச்சுருந்த புளியை இந்த மாதிரி கரைச்சிட்டு நல்லா வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த குழம்பு வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து கொதி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வெயிலில் காய வச்சனால மீனில் மசாலா எல்லாமே சூப்பராக வந்து ஒட்டியிருக்கு. இப்போ வந்து பொரிச்சிட்டு இப்போ சூப்பராக வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடலாம் சூடாக. சூப்பராக சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி என்னுடைய சண்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.